பாண்டி பசார் பகுதியில் உள்ள வணிக வளாகங்களில் கடைக்காரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை நேரில் சந்தித்து ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வாழ்த்து மற்றும் நன்றி தெரிவித்து வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பாண்டி பசார்ல இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள், குறிப்பா பாக்குறப்ப பாலாஜி பவன், அடையார் ஆனந்த பவன், அதே போல பார்க் அவென்யூ, இந்த மாதிரியான கடைகள்ல எல்லாம் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நேரடியாகவே சென்று இந்த ஜிஎஸ்டி 2.0 வரி குறைப்புக்கு வாடிக்கையாளர்களுக்கு வாழ்த்தும், அதே போல கடைகள்ல மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு விலைகளை குறைத்திருப்பதற்கான நன்றியும் தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல பல்வேறு கடைகளுக்கு பாஜகவினர் முற்றிலுமாக சென்று நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமும் வாடிக்கையாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விதமும் நடந்துட்டு இருக்கிறது. முன்னதாக இந்த ஜிஎஸ்டி 2.0, அதாவது நாடு முழுவதும் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு அப்படிங்கிறது நவராத்திரியிலிருந்து அமலுக்கு வந்திருக்கிறது. 4 ஸ்லாபா இருந்தது 2 ஸ்லாபா குறைக்கப்பட்டு பல்வேறு பொருட்கள், பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்கள்ல இருந்து, அதே போல வண்டி வாகனங்கள், அதே போல அத்தியாவசிய பொருட்கள், இனிப்பு, காரங்கள், துணிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட விலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட விலை வரைக்கும்ன்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல எல்லாத்தையுமே விலை குறைப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. 21ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அது அமலுக்கு வந்ததுல இருந்தே முழுக்க முழுக்க எல்லா கடைகள்லயுமே அந்த விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதத்தை டிஸ்பிளே பண்ணியே விற்பனை செய்யக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் 2-3 நாட்களாக. இதனால வாடிக்கையாளர்கள் தரப்புல மத்திய அரசினுடைய இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறதாகவும், விலை குறைந்திருக்கக்கூடிய சூழல் எல்லாருமே வாங்குறதுக்கான விருப்பம் காட்டுறதா நம்ம ஜனம்லயே நிறைய இடங்கள்ல நிறைய பேர்த்த பேட்டி எடுத்திருந்தோம், பார்த்திருந்தோம். அதே போல பாஜக தரப்புல இருந்து இது ஒரு வெற்றியா கொண்டாடக்கூடிய விதமா தான் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் ஒவ்வொரு இடத்துக்குமே நேர்ல சென்று நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்துல மேற்கொண்டிருக்கிறாரு. அதுல முதற்கட்டமா பாண்டி பஜார்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், அதே போல இங்க விற்பனை செய்யக்கூடிய இந்த வணிக வளாக நிறுவனங்கள்ல அவங்களுடைய உரிமையாளர்களே நேரடியா பார்த்து இந்த விலை குறைப்பு அவர்களுக்கு எப்படி சாதகமா இருக்கிறது, இது முன்னாடி எவ்வளவு விலை இருந்தனால எப்படி விற்பனை விகிதம் இருந்தது, இப்ப விலை குறைந்தனால விற்பனை விகிதம் எப்படி உயர்ந்திருக்கு அப்படின்னு குறிப்பா அடையார் ஆனந்த பவன்ல இருக்கக்கூடிய உரிமையாளர் சொல்லியிருந்தப்ப, இந்த ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வரப்பட்டதன் காரணமா பொருட்களுக்கான, அதாவது மிக்சர் உள்ளிட்ட பொருட்களுக்கான விலை அப்படியே 30 ரூபாய் வரைக்கும் 40 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இதனால 22ஆம் தேதி இருந்ததுக்கும் 10% உயர்ந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால விற்பனை விகிதம் மேலும் உயரும். நவராத்திரி பெஸ்டிவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீபாவளி வரப்போகுது, அதுக்கப்புறமா புத்தாண்டு வரப்போயிருது. விழாக்கால சலுகை மாதிரியே இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன், மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்களுக்கு நேரடியாக சென்று உரிமையாளர்களை மீட் பண்ணி விலை குறைத்ததற்கான நன்றியும், வாடிக்கையாளர்களுக்கு விலை குறைக்கப்பட்டிருக்கு, பொருட்களை இன்னும் சுலபமா வாங்கலான்றதுக்கான வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு வராங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன். கடையை பாக்குற மாதிரி ஒரு வீடியோ விஷுவல் வரக்கூடாதா? கொஞ்சம் பண்ணி